அருமை தோழர்களே, மோடி இன்றைக்கு தமிழ்நாட்டை குறிவைத்து காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார். திராவிட இயக்க அரசியலை நீர்த்து போகச் செய்ய வேண்டும் என்பது அவர்களின் முக்கியமான குறிக்கோளாக இருக்கிறது. திராவிட அரசியலை நீர்த்து போகச் செய்வதன் மூலம் அவர்கள் சனாதன அரசியலை நிலைநிறுத்த முடியும். அதுதான் முக்கியம். அவங்க முதல்ல திமுக இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருப்பதனால் பெரிதாக அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது. பலவீனமாக இருப்பது இன்றைக்கு அதிமுகவை சிதறடித்து விட முடியும் என்று கணக்கு போட்டு வேலை செய்கிறார்கள். அதிமுகவை சார்ந்த தொண்டர்களே, தலைவர்களே, எச்சரிக்கையாக இருங்கள். இது என்னுடைய தோழமையான வேண்டுகோள். உங்கள் கட்சி அழிய வேண்டும், உங்கள் கட்சி சிதைய வேண்டும் என்று சராசரி அரசியல்வாதியாக நான் ஒருபோதும் கருத மாட்டேன். நீங்களும் திமுகவும் இங்கே எதிரும் புதிருமாக 50 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்ததனால்தான் இங்கே சனாதன சக்திகளால் காலூன்ற முடியவில்லை. உங்களோடு நமக்கு முரண்பாடுகள் இருக்கலாம், எங்களோடு உங்களுக்கு முரண்பாடுகள் இருக்கலாம், உங்களுக்கு இடையிலே முரண்பாடுகள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் இருவரும் இங்கே வலிமையான சக்தியாக இருந்ததால் தான் பிஜேபியாலும் இங்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை. சொல்ல போனால் காங்கிரசும் மீண்டு எழ முடியவில்லை. எம்ஜிஆர் என்ற ஒரு ஆளுமை இல்லாமல் இருந்திருந்தால், திமுக காங்கிரஸ் என்கிற போட்டியே தொடர்ந்து இருந்தால், அடுத்து திமுகவுக்கு எதிராக காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்திருக்கும். காங்கிரஸ் வர முடியாமலே போனதற்கு எம்ஜிஆர் ஒரு காரணம். காங்கிரஸ் தமிழ்நாட்டில் மீண்டெழ முடியாமல் போனதற்கு அதிமுக ஒரு காரணம். ஆகவே அதிமுக திமுக என்கிற 2 வலிமையுள்ள சக்திகள் இங்கே தொடர்ந்து இருதுருவமாக போட்டியிட்டுக் கொண்டிருந்த நிலையிலே, போராடி கொண்டிருந்த நிலையிலே, சனாதன சக்திகளால் இங்கே காலூன்ற முடியாமல் தடுக்கப்பட்டது என்கிற வரலாற்று உண்மையையும் நாம் மறந்துவிட முடியாது, மறைத்து விட முடியாது, மறுத்து விட முடியாது. சில பேர் என்ன சொல்கிறான், இவர் இங்கே சீட்டு போடுறதுக்காக பேசுகிறாருங்கிறான். அது அவன் புத்தி, எனக்கு இல்லை. எடப்பாடியை பாராட்டி ட்வீட் போட்டால் அங்கேயும் சீட்டு போட்டு வைக்கிறார் திருமாவளவன், 2 சீட்டுக்கு என்ன கிடையாது. அந்த மாதிரி சராசரி ஆள் அல்ல திருமாவளவன். இன்னும் திருமாவளவனை புரிந்து கொள்வதற்கு நீங்கள் வெகு தூரம் பயணிக்க வேண்டும். உங்கள் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் எவ்வளவுதான். என்னை புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு இன்னும் பயிற்சி தேவை, சிந்தனை பயிற்சி தேவை. அப்படித்தான் நான் பார்க்கிறேன். நான் கணக்கு போட்டு இப்படி சொன்னால் அவரோட உறவை தொடரலாம், இப்படி சொன்னால் இவரோட உறவை தொடராங்கிற அடிப்பெல்லாம் கிடையாது. உண்மையிலே சொல்கிறேன், சனாதன சக்திகள் இங்கே காலூன்றாமல் இருக்க வேண்டுமானால் அதிமுக நீர்த்து போகக்கூடாது. அப்படின்னா நீங்கள் வளர வேண்டாமா? காலம் கனியும், மக்கள் தீர்மானிப்பார்கள். உழைப்பு தீர்மானிக்கும். 400 அப்படின்னு போய் வண்டியில் ஏற முடியாது. நானும் முதல்வர் என்று போய் நான் வண்டியில் ஏற முடியாது. அப்படி தம்பட்டம் அடிக்கிற சராசரி ஆள் அல்ல நான். தமிழ்நாட்டு மக்கள் ஒரு நாள் தெளிவை பெறுகிற போது துணிவை பெறுவார்கள். சிறுத்தைகளை அமர வைக்க வேண்டிய இடத்தில் அமர வைப்பார்கள். அப்படித்தான் 25 ஆண்டுகளாக இந்த களத்திலே தாக்கு பிடித்து நிற்கிறோம். ஒரு பைசா கையில் காசு கிடையாது, தம்பிடி பைசா கிடையாது. தேர்தல் அரசியலை அடியெடுத்து வைத்த போது எப்படி இருந்தோமோ அப்படித்தான் இன்றைக்கும் இருக்கிறோம். 4 எம்எல்ஏ இருக்கலாம், 2 எம்பி இருக்கலாம். ஆனால் அன்றைக்கு எப்படி இருந்தோமோ அப்படித்தான் இன்றைக்கும் இருக்கிறோம். அதனால்தான் யாராலும் நமக்கு கருத்தியல் ரீதியாக பேச முடியல. தனிநபர் ரீதியாக அவர்களால் இங்கே பேரம் பேசினார், அங்கே பேரம் பேசினார், இப்படி மாற்றி பேசினார், அப்படி மாற்றி பேசினார், எந்த குற்றச்சாட்டை வைக்க முடியவில்லை. இது எதற்கு நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், நாம் நம்முடைய கருத்தியலில், நம்முடைய கோட்பாட்டில், நம்முடைய கொள்கையில் உறுதியாக இருந்து தொடர்ந்து இணைந்து பயணிக்க வேண்டும். காலம் கனியும் போது மக்கள் நம்மை ஏற்றுக்கொள்வார்கள். 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன், 20 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன், கல்லெடுத்து வீசுகிற தம்பி ஒரு நாள் என் மீது பூவெடுத்து வீசுவான் என்று சொன்னேன். நான் ஒன்றும் ஞானி இல்லை. பூவெடுத்து வீசுகிறார்கள் இன்றைக்கு. அருமை தோழர்களே, இந்த களத்தில், இப்படிப்பட்ட இந்த பயணத்தில் எனக்கு பல வகையிலும் உற்ற துணையாக இருக்கிற தம்பி இன்றைக்கு ஒரு நூலின் படைப்பாசிரியராக, எழுத்தாளராக பரிணமித்திருக்கிறார் என்பதை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன், வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி, வணக்கம்.